சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் மருந்து மாத்திரை வழங்கும் இடத்தில் நீண்ட வரிசையில் நோயாளிகள் காத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வசந்த், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் மருந்து மாத்திரைகள் வாங்கும் இடத்தில் போதுமான பணியாளர்கள் இல்லாததால் நோயாளிகள் நீண்ட நேரமாக காத்திருந்து இந்த மருந்து மாத்திரைகள் வாங்கி வருகின்றனர். அதாவது சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்டோர் உள்நோயாளிகளாகவும் தினம்தோறும் 1000க்கும் மேற்பட்டோர் வெளிநோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் தினம்தோறும் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று இந்த மாத்திரைகளை வாங்கி திரும்பிச் செல்கின்றனர். அந்த வகையில் இன்று 300க்கும் மேற்பட்ட மக்கள் ஓபி சீட்டு வாங்கும் இடத்தில் வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றனர். ஆனால் ஓபி சீட்டு வழங்கும் இடத்தில் ஒரு நபர் மட்டுமே பணியில் இருப்பதால் இந்த பொதுமக்கள் இந்த சீட்டினை பெறுவதற்காக நீண்ட நேரமாக காத்திருந்து இந்த சீட்டுகளை பெற்று அதன் பிறகு சிகிச்சைக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். அதேபோல் ஓபி சீட்டு வாங்கிக் கொண்டு இந்த மருந்து மாத்திரைகளை வாங்கும் செல்லும் இடத்திலும் போதுமான பணியாளர்கள் இல்லை. இதனால் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நீண்ட நேரமாக வரிசையில் காத்திருந்து இந்த மாத்திரைகளை வாங்குகின்றனர். இதில் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெறுபவர்கள் மட்டுமின்றி இந்த மாதந்தோறும் மருந்து மாத்திரைகள் வாங்க வருபவர்கள், அதாவது இருதய நோய், சுகர் போன்ற நோய்களுக்கு மாதம் ரீதியாக இந்த மருந்துகளை வாங்க வருபவர்களும் நீண்ட நேரமாக காத்திருந்து இந்த மருந்துகளை வாங்கி செல்கின்றனர். இதனால் போதுமான பணியாளர்களை அங்கு உடனடியாக இந்த பணியில் அமர்த்தி மருந்து மாத்திரைகளை வாங்குவதை கொஞ்சம் துரிதப்படுத்த வேண்டும் எனவும் அந்த வரிசையில் இருப்பவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி, வசந்த்.